யாக்கோபிலே ஒரு செங்கோல் எழும்பும், இஸ்ரவேலிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இதை யார் சொன்னார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அக்னி ஸ்தம்பத்தாலும் மேக ஸ்தம்பங்களாலும் வழிநடத்தப்பட்டு அவர்களுக்கு ஆகாரமாக வானத்தின் மன்னாவை கொடுக்கப்பட்டு அதன் ஆகாரத்தினாலே சாப்பிட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். இப்படி வழிநடத்தப்பட்டு வருகிறவர்கள் யோவாபின் தேசத்தை கடந்து வெளியேற வேண்டும். வெளியேறும்போது தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். தடுத்து நிறுத்தப்படும் போது பாலாக்கு என்பவன் பீலேயாமை அழைத்து, இந்த ஜனங்களை நீர் சபித்தால் இவர்கள் சபிக்கப்பட்டு விடுவார்கள், நாங்கள் இவர்களை எளிதாக மேற்கொள்ளுவோம். இந்த ஜனங்கள் ஆடுகள் புல்லை மேய்கிறது போல இந்த தேசத்தை மேய்ந்து விடும்படியாக வருகிறது. இப்படி சொல்லும்போது இவன் 7 பலிபீடங்களை கட்டுகிறான், 7லும் ஆட்டு கடாக்களை பலி செலுத்துகிறான். ஏன் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 பலிபீடங்களையும் கட்டினான்? ஒரு பலிபீடத்தை அல்லவா கட்ட வேண்டும்? 7 பலிபீடங்களை கட்டினான். அதற்கு பின்பு ஒரு கேள்வியாக இதை கேட்கிறேன். என்னவென்றால், அவன் ஒரு வார்த்தை கொடுமுடியிலே இருந்து பல தடவை அவன் இப்படி செய்து சபிக்க பார்க்கிறான். ஆனால் இறைவன் அதற்கு அந்த அவனை சபிக்க சம்மதிக்கவில்லை. மாறாக அவைகள் ஆசீர்வாதங்களாக மாறுகிறது. பாலாக்கு என்பவன் கேட்கிறான், நான் உம்மை சபிப்பதற்காக அழைத்தேன், நீரோ ஆசீர்வதிக்கிறீர். அந்த நேரத்தில் மறுபடியும் இவன் இதை கட்டிவிட்டு இறுதியாக இவன் மறுபடியும் அந்த இறைவனை நோக்கி வேண்டுகிறான். வேண்டும்போது என்று சொல்லுகிறான், யாக்கோபிலே ஒரு செங்கோல் எழும்பும், இஸ்ரவேலிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது சேத் புத்திரரை நிர்மூலமாக்கும் என்று சொல்லுகிறார். சேத் புத்திரர் என்பவர்கள் ஆதாம், காயின், ஆபேல் 2 பேரை பெற்ற பிற்பாடு 3ஆவதாக ஆபேலுக்கு பதிலாக ஒருவரை கொடுக்கிறார். இந்த ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டவர் தான் சேத். இந்த சேத் என்பவன் சந்ததியில்தான் மக்கள் எல்லாரும் வருகிறார்கள். இப்பொழுது இந்த மக்களை கொலை செய்து அழித்து விட வேண்டும் என்பதற்காக இவர் வருகிறார் என்றால் இதன் பின்னணி என்ன?